மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அணி நிழற்காடுகள் அலங்கரிக்க சோலை வனங்களான வனங்களின் வசீகரிப்பில் குதூகலமாக வாழ்ந்து வந்த வன விலங்குகள் சூழ்நிலைகளாலும் சுயநலத்தின் சூழ்ச்சியாலும் இன்றைக்கு வாழ்வாதாரத்தை தேடி உணவை நாடி அலைகின்றன கிராமங்களுக்குள். ஊருக்குள் புகும் வன விலங்குகள் பல்வேறு இடங்களில் பயிர்களை அழிப்பது மட்டுமல்லாமல் உயிர் சேதங்களையும் ஏற்படுத்தி வருகிறது. இவற்றை தடுத்து நிறுத்த எத்தனையோ முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் ஊருக்குள் ஊடுருவும் வன விலங்குகளை தடுத்து நிறுத்த முடியவில்லை இன்று வரைக்கும். அந்த வரிசையில் தொண்டாமுத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட விராலியூர் பகுதியில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக ஊருக்குள் புகும் ஒற்றை யானை தோட்டங்களில் போடப்பட்டுள்ள மின்வேலிகளை உடைத்து 100க்கும் மேற்பட்ட தென்னை, வாழை, பாக்கு மரங்களையும் சூறையாடி வேரோடு சாய்த்துவிட்டு செல்கிறது என்று வேதனையுடன் கூறுகின்றனர் விவசாயிகள். இந்த இருக்கக்கூடிய தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய தேங்காய், தென்னங்குருத்துகோ, தென்னையில் இருக்கக்கூடிய தென்னை மரத்தையவே பேத்தெடுத்து எறிஞ்சிட்டு விளையாடுதுகோ, உள்ளே இருக்கக்கூடிய பயிர் வகைகள், உள்ளே இருக்கக்கூடிய சோளம், மற்ற இதுக்கு அதாவது கால்நடைக்கு என்னென்ன மேவு வேணுமோ நான் கால்நடைக்கு பால் சொசைட்டியில் நான் பால் விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறேன். பால் சொசைட்டிக்கு ஆவின் பாலுக்கு நான் டெய்லியுமே 10-15 லிட்டராட்டம் நான் பால் விட்டுட்டு இருக்கிறேன். அந்த மாட்டுக்கு என்னென்ன தேவை, மாட்டுக்கு உணவுக்கு பயிர் வகைக்கு தேவை. அந்த பயிர் இடலைன்னா நான் எப்படி மாட்டை காப்பாற்றுவேன்? இந்த மாட்டை காப்பாற்றலைன்னா நான் எப்படி என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன ஒரு கேள்விக்குறி. யானையின் அட்டகாசத்தினால் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வரும் தங்களுக்கு அரசு தரும் அற்ப நிவாரணம் போதுமானதாக இருப்பதில்லை. அது மட்டுமல்லாமல் காட்டு யானைகளின் தொடர் ஊடுருவலால் அச்சத்தில் வாழ்ந்தும் தொடர்ந்து பொருட்சேதத்தையும் உயிர் சேதத்தை ஏற்படுத்தி வந்தால் தங்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான பயிர்களை உற்பத்தி செய்ய முடியாமல் போய்விடும். இதை கவனத்தில் கொண்டு வன விலங்குகளை தடுத்து நிறுத்த அரசும் அந்த துறை அதிகாரிகளும் உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர். ரத்னா யானை வகையை சேர்ந்து ஒரு 9 நாளாக ஃபுல்லாக சேதம் பண்ணிகிட்டு இருக்குது. அதுக்கு தடுத்து வரவிடாமல் பண்ணுற முயற்சியில் நிறைய எடுத்தும் அது வீணாக போகுதே தவிர அதோட ஆக்ரோஷமான குணத்தினால அது நம்மளே திருப்பி சேஸ் பண்ணுது முடுக்கினாலும். அப்புறம் வனத்துறை சார்பாக முடுக்கிற எல்லாருமே வந்தாலும், ஃபாரஸ்ட் கார்டு எல்லாம் வந்தாலுமே அதை முடுக்கிறதுக்கான ரிசோர்ஸஸ் அவங்ககிட்ட இல்லை. அதை அது அவங்களுக்கு அந்த ரிசோர்ஸஸ் கொடுக்குறது கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. சேதம்னு பார்த்தா டெய்லி ஆகிட்டே தான் இருக்குது. டெய்லி மினிமம் நம்மளது மட்டுமே ஒரு 10,000 ரூபாய்க்கு டெய்லி ஆகிட்டு தான் இருக்குது. மக்காச்சோளம், தென்னை மரம், ஒரு தென்னை மரம் போனாலே அது நஷ்டம் நிறையா ஆகுது. கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு சொல்லி தெரியணுங்கிறது இல்லை, அவங்களுக்கே தெரியும். அது போக உயிருக்கு ஆபத்து, எல்லாத்தையோட உயிருக்கு ஆபத்து தான் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ காட்டோடு போகிறதா இருந்தால் பரவாயில்ல. நம்ம கிராமம் எல்லாமே காட்டை சுற்றி இருக்கிற கிராமம் தான். அதில் ஊருக்குள்ளே தொந்தரவு பண்ணுறதுனால உயிருக்கு ஆபத்து நிறையா இருக்குது. அங்கேயும் இங்கே ஒன்று கை முறியிறது, கால் முறியிறது அப்படி இருக்குது. உயிர் எப்படி இருந்தாலும் வருஷத்துக்கு 2 பேர் அதை இறந்துடுறாங்க. இழப்பு ஒரு பக்கமும் வேறு பிழைப்பில்லாமல் விவசாயத்தை தொழிலாக மேற்கொண்டு வரும் விவசாயிகளுக்குத்தான் எத்தனை சோதனைகள். ஒரு பக்கம் வானம் பொய்த்தால் வளர்ச்சி இல்லை, மறுபக்கம் வன விலங்குகள் புகுந்து அழித்து வருவதால் மலர்ச்சி இல்லாமல் தவித்து வருகிறார்கள். இவர்களின் வளர்ச்சிக்கும் மலர்ச்சிக்கும் வழிவகுக்க சீரிய சிந்தனைகளுடன் செயல்மிகு திட்டங்களை வகுத்தால் மட்டுமே வன விலங்குகளால் ஏற்படும் அழிவுகளை தடுக்க முடியும். லோட்டஸ் செய்திகளுக்காக கோவையில் இருந்து ஸ்ரீனிவாசனுடன் ஒளிப்பதிவாளர் நந்தகுமார் மற்றும் நாகேஸ்வரி சௌந்தரராஜன்.